ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணுறது, அதுவும் ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இமேஜை எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து நம்ம இந்த இடத்துல லொக்கேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை தான் எடிட் பண்ண போகிறேன், அதனால் இதை வந்து நான் இங்கே லொக்கேட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபோட்டோஷாப்பில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவை வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கணும். எப்படி டூப்ளிகேட் எடுக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பாரில் வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னொரு நேம் ஒன்று கேட்கும். இந்த இடத்துல நம்ம நேமை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதோட ஒரிஜினலோட டூப்ளிகேட் நமக்கு இங்கே கிடச்சிரும். ஒரிஜினல் இமேஜை க்ளோஸ் பண்ணிடலாம். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறந்துட்டு சேவ் பண்ணால் கூட ஒரிஜினல் இமேஜ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு நல்லா பிரைட்டாக இருக்குது, நம்மளோட இமேஜும் பிரைட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம பிளர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் நமக்கு இங்கே கிடைக்கும். அதை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜில் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து லேசோ டூல்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் லேசோ டூல்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பென் டூல் யூஸ் பண்ணியும் எடுக்கலாம். பென் டூல் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லலை, அதனால் இந்த வீடியோவில் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, பென் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கட் பண்ணி எடுக்கிறது, அப்படி நம்ம எடுத்த இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டை வந்து நம்ம எப்படி பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத 2 இதாக நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். இப்போ பென் டூல் நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பென் டூல் இருக்கும். இந்த பென் டூலை நம்ம வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பென் நிப்பு மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு தெரியுது. இதான் வந்து பென் டூல். இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு Ctrl+ கொடுத்தீங்கன்னா இது பெருசாகும். அடுத்து ஹேண்டு டூல், இதை நகர்த்துறதுக்கு ஹேண்டு டூல். இதுக்கு இதுக்கு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ பென் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து பி. நம்மளோட கீபோர்டில் பி அப்படின்னு அமுக்குனிங்கன்னா பென் டூல் வரும். இது ஓரளவுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ரா பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு டாட்டா வைக்க அந்த பென் டூல் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணிகிட்டே வரும். இப்போ இந்த மாதிரி கர்வ்டு ஏரியாவில் வர்றப்போ மட்டும் ஜஸ்ட்டு மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே அப்படியே டர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கர்வாக இது வந்து வளையும். அப்போ நமக்கு கர்வ்டு ஏரியா வந்து அக்யூரேட்டாக செலக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த பென் டூலை யூஸ் பண்ணுறோம். பென் டூல் யூஸ் பண்ணுற இந்த இடத்த வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவுட்புட் வந்து பெட்டராக வரும். எல்லா ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்லேயுமே இந்த பென் டூலில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப பொறுமையாக செய்யணும். இதில் நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அவுட்புட்டோட இது வந்து குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்காது. இப்போ நம்ம வந்து இதை பென் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு அவுட்லைன் தெரியுது. இதை எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேக் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மேக் செலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர் செட் பண்ணணும். ஃபெதர் வந்து 0.7 அந்த ரேஞ்சிலே வச்சுக்கோங்க, ரொம்ப கொடுக்க வேண்டாம்.
கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக நமக்கு இந்த இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல் இருக்கு இல்லையா, ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் அல்லது எக்லிப்ஸ் டூல் ஏதாவது ஒரு டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற வீடியோவில் வந்து இதை பற்றி போட்டிருக்கோம். செலக்ட் இன்வர்ஸ் நம்ம கொடுக்கும்போது எந்த இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை தவிர பாக்கி அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும். அதான் வந்து செலக்ட் இன்வர்ஸ். இப்போ நான் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். செலக்ட் இன்வர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை மட்டும் ஒமிட் பண்ணிடுச்சு. இதை விட்டுட்டு மற்ற எல்லா பேக்ரவுண்டும் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் போகணும். ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு ப்ளருக்குள்ளே போனீங்க அப்படின்னா காசியன் ப்ளர், மோஷன் ப்ளர், ரேடியல் ப்ளர், இது மாதிரி நிறையா ப்ளர் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து காசியன் ப்ளர். இந்த ப்ளரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மைனஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜோட வியூ நமக்கு தெரியும் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு. ரேடியஸ் வந்து 3.7 செட் ஆகிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்க்ரீஸ் பண்ண அங்கே பேக்ரவுண்ட் ப்ளர் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ப்ளர் பண்ணிட்டாலும் அவ்வளோ ஒரு பெட்டராக இருக்காது. அதனால் நார்மலாக லைட்டாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நம்ம ப்ளர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னா ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தா இது வந்து அப்ளை ஆகிடும். இப்போ இந்த செலக்டட் ஏரியாவை வந்து டீசெலக்ட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல்-D கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் ஆகிட்டு என்னோட இந்த ஃபோட்டோ மட்டும் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது. இமேஜில் போயிட்டு இதுக்கு லைட்டாக கொஞ்சம் பிரைட் ஏற்றிக்கலாம். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம பிரைட்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஏற்றி இந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ் நம்ம முடித்ததுக்கப்புறம் எப்பவும் போல் ஃபைலில் சேவ் அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஜேபக்காவும் சேவ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷாப்பாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இது சேவ் அஸ் கொடுத்து ஜேபக்காவும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் யாருக்கெல்லாம் ப்ளர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.